நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ராலையும் வந்து நம்மளுடைய டிராஃப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரிலீஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் பிளட் லைனோடைய நெக்ஸ்ட் ஸ்டோர் லைன் என்ன, ஸோ இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் என்னென்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வியூவர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் மேஜர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஹால் ஆஃப் ஃபேமரும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற டிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. ஸோ அது யாருன்றதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெசில்மேனியா 42, ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWE இப்போதைக்கு மேஜர் ரிலீஸை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் ரெஸ்லர்ஸான ஜிண்டர் மஹால், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ஷரா, வீர் அண்ட் சாங்கா, ஸோ இவங்க 3 பேரே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் WWEல இந்தியன்ஸ் யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் NXTல குருராஜ்ன்ற மாதிரி ஒரு ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE வச்சுருந்தாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா WWE 2022-21 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்பெக்டக்கிளில் நம்மளுடைய ஃபின்பேலர் கூட ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா குருராஜ் பண்ணியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா WWE சைட்லேருந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குருராஜை வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் அலுமினிசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்ரலி இது வந்து ரிலீஸ் மாதிரி தான். ஸோ அதாவது அஃபிஷியலாக அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லலை. ஸோ அலுமினிசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWE விட்டு போன ரெஸ்லர்ஸை தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷனில் இப்போ வரைக்கும் நம்மளுடைய குருராஜும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த இந்தியனும் பார்த்தீங்கன்னா WWE சைடில் இருந்து இல்லை. ஸோ அதுக்கான ரீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க பட்ஜெட் கட் தான் பண்ணுறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பொறுமையாக பார்த்தாகணும். ஸோ எஸ், நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் அப்போ உள்ள அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தியன்ஸ்டேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால தான் வந்து WWE சைடு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எண்டோவாவும் பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ எண்டோவோட டிஸ்கஷன் மூலியமாக தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அப்டேட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா பற்றி தான். ஸோ எஸ், இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லண்டனோட மேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஸோ ரெசில்மேனியா பற்றி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. வரைக்கும் நம்மளுடைய லண்டனோட மேயரான ஷாதிக் கான் பார்த்திங்கன்னா பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பொட்டன்ஷியலி அவர் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டான ரெசில்மேனியாவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஓரியன்டான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசல் நியூஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அவங்க கொடுத்த அந்த அப்டேட்டில் ஸோ இப்போ வரைக்கும் ட்ரிபிள் எச் மேனேஜ்மெண்ட்டும் அது மட்டும் இல்லாமல் லண்டன் மேயர், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜர் நெகோசியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்காங்களாமா. ஸோ அவங்க வந்து ரெசல்மேனியா நடத்துறதை பற்றி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லண்டன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே ரெசல்மேனியா நடத்துறதுக்கு ஒரு டிசர்வ்டான ஒரு சிட்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ரீசெண்டாக பர்மிங்ஹாமில் ஒரு லைவ் ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. நியர்லி ஒரு 16,000 ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசல்மேனியாவே நடத்துறதுக்காக டிசர்வ் பண்ணுறாங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொட்டன்ஷியலாக WWE இப்போ வரைக்கும் நம்ம முன்னாடிலாம் அப்டேட்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ பொட்டன்ஷியலாக ரெசல்மேனியா மட்டும்தான் WWE வந்து அமெரிக்காவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமஸ்லாம்லேருந்து எல்லாமே வந்து வெளி கண்ட்ரியில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரெசல்மேனியாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட்ரிஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ், மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ பிளட் லைன் 2.0. ஸோ எஸ், ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் டைம் ஆஃபில் இருக்கார். ராக்கும் டைம் ஆஃப் ஆகிட்டார். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்காவா டாமாட்டோங்க, ஸோ இவங்களை வச்சு தான் பிளட் லைன் ஸ்டோரி லைன் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மியூ ஸோ இன்ஜுரி ஆகிட்டாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் என்னோட பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ண ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டன்டான அப்டேட் அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா செகண்டரியாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கே வந்துருங்க. ஸோ நான் அந்த அப்டேட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஜிம்மியூஸோக்கு வந்து என்ன இன்ஜுரின்னு சொல்ல, பட் இன்ஜுரின்ற மாதிரி பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மியூஸோ இந்த வருஷம் நடக்க போகிற டிராஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பிளட் லைன் ஸ்டோரியில் அப்டேட் என்ன, ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ரிங்சைட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிங்சைட் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் WWE ஜேக்கப் ஃபாட்டுவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சைன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ WWE ரெசல்மேனியா வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை வந்து சைன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நம்ம அப்கமிங் நியூஸ்லலாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டிராஃப்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேக்கப் ஃபாட்டுவோட ரிட்டர்ன் பார்க்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் WWE இப்போ வரைக்கும் இன்டர்னலாக ஜேக்கப் ஃபாட்டுவை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராஸ்டரில் இருக்கணும்னு ஒரு பிளானில் இல்லை. பட் பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகணுன்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்களாம்.
பார்க்கலாமா. ஸோ எஸ் நம்ம அப்கமிங் டிராஃப்ட் இல்லைனா டிராஃப்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஃபட்டுவை பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து அப்கமிங் ஸ்மாக்டவுன்லேயே பார்க்கலாம்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து டிராஃப்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாருன்ற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சு. பட் என்ன கதைன்றது தெரில. ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜேக்கப் ஃபட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ பிளட் லைன் ஸ்டோரியில் இப்போ வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுன்றது என்னோட ஒப்பீனியன். ரோமன் ரெயின்ஸ் இல்லைனா ராக். ஸோ இவங்க 2 பேரும் வந்தால் தான் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்தால் தான் பிளட் லைன் ஸ்டோரியில் நகரும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ பிளட் லைன் ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் மூவ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் டிராஃப்ட் நடக்குதுல. ஸோ அந்த டிராஃப்ட் முடிஞ்ச கையோடய வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைன் மூவ் ஆகுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ கைஸ் 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா 40 பற்றி தான். ஸோ கிரேட்டஸ்ட் ரெசில்மேனியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசப்படுற இந்த ரெசில்மேனியா வந்து பார்த்திங்கன்னா ஸோ பைரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வந்து பார்த்திங்கன்னா WWE ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எண்டோவா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்களாமா. ஸோ எண்டோவா அந்த பைரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் பட்ஜெட் கட்காக தான் WWE இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்டோவா மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எண்டோவா இந்த விஷயத்தில் தலையிட்டு தான் பார்த்திங்கன்னா பைரோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மாக் டவுனுக்கே மூவ் ஆயிரும். ஸோ இப்போ வரைக்கும் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ்க்கும் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைட்டிலில் பேக்லாஷில் வந்து ஏஜி ஸ்டைல்ஸ் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்கிற ஸ்மாக் டவுனில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜர் என்ன நடக்கும்ன்ற மாதிரி எந்த ஒரு கன்ஃபார்மும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏஜி ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மேஜர் ரெக்கார்டு ஒன்று படைகிறாரு. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா 31 or 2 தெரில. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை பீட் பண்ணி நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆவரில். ஸோ அந்த ரெசில்மேனியா முடிஞ்சதோடைய ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட்டாக நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் தான் இருந்திருக்காரு. இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செத்ரோலன் சைடு போனோம்னா செத்ரோலன்ஸ் ரெசில்மேனியா 36, 35 ஸோ அந்த டைமில் வந்து பிராக் லெஸ்னரை பீட் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு சேலஞ்சராக வந்து ஏஜி ஸ்டைல்ஸ் தான் இருந்திருக்காரு. இதே மாதிரி தான் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா 40 நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆனதுக்கப்புறமா கோடி ரோட்ஸோடைய ஃபஸ்ட்டு சேலஞ்சராக இவர் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிமிலராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் இருக்கார். பட் இருந்தாலும் டைட்டில் தான் வின் பண்ண முடியல. பட் அவருடைய கெரியரோட ஃபேஸில் இருக்கார். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எந்த ஒரு செக்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் டிராஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் WWE வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராஃப்ட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வரையும் அதாவது நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குறிப்பாக சொல்லணும்னா யாரெல்லாம் சொல்லணும்னா ஸோ எஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட்டில் இருக்க போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய சோலோ சிக்காவா, டாமா டோங்கா, பால் ஹேமன், அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் கிளப்பு மிச்சின் மியாயும் டோனி ஸ்டார்க்குன்னு வாயில் வந்து ஜோயோ ஸ்டார்க்கு. ஸோ ஜோயோ ஸ்டார்க் அது மட்டும் இல்லாமல் செத்ரால்ஸ் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஏஜி ஸ்டைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் லிவ் மார்கன், ஜே ஊசோ, எல்ஏ நைட், ராண்டி ஆர்டன், ரிகோஷெட் மாதிரியான ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரையும் வந்து பார்த்திங்கன்னா WWE வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ NXT ரெஸ்லர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈஜா டேகரான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக NXT ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டைட்டில் தோத்துட்டார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மெயின் ராஸ்டர் காலப்புக்காக தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் தோத்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரா சைடு போகலாம். ஏன்னா இம்பீரியம் ஸ்டோரி லைனில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க இம்பீரியம் அதாவது NXT UKலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஃபியூட் இருந்திருக்கும். ஸோ ஈஜா டேகரான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் போனார்னா ஸோ கொஞ்சம் ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஈஜா டேகரான் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கார்மெலோ ஹேல்ஸ் அது மட்டும் இல்லாமல் பேரன் கார்கன் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராஸ்டர் காலப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃப்ரைடே பூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதே டிஸ்பிளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மண்டே நைட் நடக்க போகிற டிராஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பண்ண போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஸோ ஜட்ஜ்மெண்ட்டே மொத்தமாகவே இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட்டில் இன்வால்வ் ஆக போகிறாங்க. ஸோ ஷின்ஸ்கே நாகமரா, பாபி லாஷ்லி, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாமல் சாண்டஸ் எஸ்கோபார் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டயர் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட்டில் இருக்க போகிறாங்க. ஸோ குந்தர், இம்பீரியம் ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய
நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டாக பார்த்துடலாம். ஸோ ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா WWE ஸோ அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரவுண்டு நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெர் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே ரால வந்து பார்த்திங்கன்னா 6 ரவுண்ட்ஸ் நடக்குமா, 24 பிக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாங்க பெரு ஒரு ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிக்ஸுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணுவாங்க போல். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே பிராண்டில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப். ஸோ அவங்க விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சுருக்க ரெஸ்லர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போத் பிராண்டுக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்மாக் டவுன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்மாக் டவுன் நடக்க போகிற டிராஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட் பிக் ஸ்மாக் டவுன் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ ராவில் நடக்க போகிற பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரா தான் ஃபஸ்ட் பிக் எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ராஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா May 6 வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நியூஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மேஜர் லெஜண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக யாரை சொல்கிறாங்கன்னா, ஸோ எஸ் நம்மளுடைய CM பங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ CM பங்க் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பில் இருக்க போகிறாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ CM பங்க் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்க்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய JBL வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ JBL மட்டும் இல்லாமல் ஸோ மேஜர் டெடி லாங் அது மட்டும் இல்லாமல் மேடுஸா ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸும் பார்த்திங்கன்னா ட்ராப்பில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க எந்த பிராண்டில் இருக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பிளட் லைன் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ராவுக்கு மூவ் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியன். அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ WWE முன்னாடி ஸ்ட்ரீம் பண்ண USA நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ராவை தானே ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவங்க பிராண்டுக்கு வேணும், அந்த பிராண்டுக்கு வேணுன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் லைனும் ராவுக்கு போனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்மாக் டவுனில் டைமே பற்ற மாட்டேங்குது. ஸோ மொத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா போய் அட்ஜஸ்ட் பண்ணி மற்ற ஸ்டோரி லைனில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பிளட் லைன் ராவுக்கு மூவ் ஆகிட்டாங்கன்னா ஸோ அவங்க ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ் பண்ணலான்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ டிராஃப்டோட அப்டேட் இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுனில் ஸோ டிராஃப்ட்லாம் என்ன பிக் பண்ண போகிறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் எந்த பிராண்ட் போவாங்கன்றதை உங்களோட ஒப்பீனியன் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க.